அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் அல் ஜன்னா தமிழ். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நலமாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அரஃபா தினத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் தான் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் நம்ம அந்த அரஃபாவினுடைய தினத்தை அடையக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்மளில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அந்த அரஃபா தினம்னா என்ன, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல அரஃபா தினம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அரஃபானா என்ன, அரஃபா எங்கே இருக்குது, அரஃபா எதற்காக இந்த அரஃபா தினம் வந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்காவுக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய 12 மைல் தாண்டி ஒரு மலையை சுற்றி இருக்கக்கூடிய மைதானத்திற்கு பேர் தான் அரஃபா மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்காவுக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய 12 மைல் தொலைவு தாண்டி இருக்கக்கூடிய மலைக்கு அருகில் உள்ள ஒரு மைதானத்திற்கு பேர் தான் அரஃபாவினுடைய மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரஃபா அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது தான் இந்த அரஃபா அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய மீனிங்காக இருக்குது. ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல்னா எதை வச்சு இதை சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவங்களையும் அல்லாஹ் ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி அவங்கள சிறந்த முறையில் வாழ வச்சுருந்தான். ஆனால் ஷைத்தானினுடைய தூண்டுதலின் காரணமாக அவங்க 2 பேருமே சொர்க்கத்திலேருந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், வெளியேற்றி ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவங்கள ஒரு இடத்துலையும் ஆதம் அலைஹிவஸல்லம் ஒரு இடத்துலையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தனித்தனியாக பிரிச்சுட்டான். அப்போ அந்த 2 பேருமே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஷிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நாங்கள் நஷ்டமடைந்தோரில் ஒருவராகி விடுவோம் அப்படின்ற இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுடைய அந்த ஒரு பாவத்தை மன்னித்து அல்லாஹ் என்ன பண்ணான், 2 பேரையுமே அந்த அரஃபா அப்படின்ற இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒன்று சேர்த்து சந்திக்க வச்சான். அந்த தினத்தை தான் அரஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல். அந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்க, ஆதம் அலைஹிவஸல்லம் அவங்களும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவங்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அதற்கு பேர் தான் அரஃபா தினம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த அரஃபா தினத்தில் தான் நரகவாசிகளை எல்லாம் அல்லாஹ் அதிகமாக விடுதலை செய்யக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கக்கூடிய அளவிற்கு வேறு எந்த நாள்லையுமே அல்லாஹ் நரகவாசிகளுக்கு விடுதலை அளித்தது கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் அந்த அரஃபா நாள் அன்னைக்கு நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி வேறு எந்த நாள்லையுமே அல்லாஹ் நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுத்தது கிடையாதான். அந்த அளவிற்கு இந்த அரஃபா தினத்தன்று அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், நரகவாசிகளுக்கு விடுதலை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்றைய தினம்தான் அரஃபாவில் உள்ளவர்களை அல்லாஹ் நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன செய்வானா, பெருமை பாராட்டக்கூடியவனாக இருக்குவானா. என்ன செய்வானா அல்லாஹ், அந்த அரஃபா தினத்தன்று அந்த அரஃபா மைதானத்தில் யாரெல்லாம் கூடி இருக்கிறாங்களோ அவங்களை நினைத்து அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமை பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்களா. அல்லாஹ் அந்த மைதானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக மலக்குமார்கள்ட்ட பெருமையடித்த அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும். இன்னும் இந்த அரஃபா நாள் அன்னைக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகவாசிகளுக்கு அதிகமாக விடுதலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும்
இந்த அரஃபா நாளன்று தான் ஷைத்தான் வந்து தலையில் மண்ணை அள்ளி போட்டு அழக்கூடிய அளவிற்கு இருக்கிறான். ஏன் அப்படின்னா, ஷைத்தானுக்கெல்லாம் தலைவன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து அழுகுறான், எனக்கு ஏற்பட்ட அழிவே, எனக்கு ஏற்பட்ட நாசமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். அப்போ அந்த அழுகையை மற்ற ஷைத்தான்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுக்காக நீ இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த ஷைத்தான்களுடைய தலைவர் சொல்கிறான், இந்த மணி நான் 60-70 வருஷமாக இந்த மக்கள் எல்லாம் ஒரு அழிவில் பாவத்தில் வச்சுருந்தேன். அல்லாஹ் வந்து இந்த அரஃபா நாள் அன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ஷைத்தான் என்ன செய்வானா, தன்னுடைய தலையில் மண்ணள்ளி போட்டு அழகக்கூடியவனாக இருப்பானா. அதை பார்த்து ரசூல்லா என்ன பண்ணாங்க, சிரிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்புறம் தோழர்கள்லாம் கேட்குறாங்க, யா ரசூல்லா, நீங்கள் ஏன் இன்றைக்கி இவ்வளோ சிரித்த முகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நான் அல்லாட்ட வந்து அரஃபா நாள் அன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சேன். அது என்ன கோரிக்கை அப்படின்னா, யா அல்லாஹ், இந்த அரஃபா தினத்தில் என்னுடைய மக்கள் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்துட்டு அந்த அரஃபா தினத்தன்று அல்லாஹ்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டான். அதை பார்த்து நான் சந்தோஷமானேன். ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான், தன்னுடைய தலையில் மண்ணள்ளி போட்டு அழக்கூடியவனாக இருக்கிறான். நான் அதை பார்த்து தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ ஷைத்தானே தன்னுடைய தலையில் மண்ணள்ளி போட்டு அழக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த அரஃபா நாள் என்பது சிறந்த நாளாகவும் இன்னும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாளாகவும் இந்த அரஃபா நாள் இருக்கும். சுபஹானல்லாஹ். அந்த அரஃபா நாளன்று நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். மனிதனாகிய நாம் ஒரு நாளைக்கு எவ்வளையோ பாவங்கள் செய்கிறோம். அல்லாஹ் வந்துட்டு இந்த அரஃபா தினத்தன்று நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதாக அல்லாஹ் வந்துட்டு நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், வாக்கு கொடுத்துருக்கான். அதனால் நம்ம அந்த அரஃபா தினத்தன்று நம்ம என்ன பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த அரஃபா தினத்தன்று அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்குறவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இன்னும் இந்த அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் தங்கணும் அப்படின்ற அந்த இது கிடையாது. அரஃபா மைதானத்தில் எந்த ஒரு இடத்துல வேணுனாலும் நம்ம தங்கிக்கலாம். இந்த துல்ஹஜ் 9ஆம் நாளில் அதிகாலையில் நம்ம சுபுஹ தொழுதுட்டு சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் மினா என்ற இடத்துலேருந்து கிளம்பி அரஃபா நோக்கி புறப்படணும். அதாவது ஹாஜிகள் அரஃபா நோக்கி புறப்படணும். அதுக்கப்புறம் அவங்க அரஃபாவுக்கு வந்து சேரவே நண்பகல் ஆயிரும். அந்த நண்பகல்லேருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், அரஃபாவில் தங்கியிருக்கணும். இதற்கு பேர் தான் ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, அரஃபா தான் ஹஜ்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ஜு என்பது தான் அரஃபாவில் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த அரஃபாவினுடைய தினம் இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் இப்போ அரஃபாவில் ஹாஜிகள்லாம் நோன்பு நோற்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அரஃபா தினத்தன்று ஹாஜிகள் அதிகமாக நல்ல அமல்கள் செய்யணுமே தவிர அரஃபா தினத்தன்று ஹாஜிகள் நோன்பு வைப்பது அவங்களுக்கு ரசூல்லா தடுத்திருக்காங்க. இன்னும் அந்த ஹஜ்ஜு பயணம் போகாத நம்ம சுன்னத்தான அந்த நோன்பை நம்ம வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த அரஃபாவுடைய நோன்பை ஹஜ்ஜுக்கு போகாத நம்ம அதை நோற்கக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இந்த அரஃபா நோன்பை நம்ம வச்சோன்னா அதுக்கு என்ன நன்மை அப்படின்றதையும் ரசூல்லா வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இந்த ரமலான், அதாவது இந்த அரஃபாவினுடைய நோன்பை நம்ம வைக்கிறது அது நமக்கு கடந்து போன ஓராண்டுக்கு பாவ மன்னிப்பு, நம்ம அதாவது போன வருஷம் நம்ம செஞ்ச பாவங்களையும் இனிமேல் நம்ம செய்ய இருக்கக்கூடிய சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பாக இந்த அரஃபாவினுடைய நோன்பு இருக்குமா. அதாவது கடந்த ஒரு வருட பாவங்களுக்கும் இனிமேல் நம்ம செய்யக்கூடிய ஒரு வருட பாவங்களுக்கும் நம்ம சிறிய மன்னிப்பாக
இந்த அரஃபாவினுடைய நோன்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். இந்த அரஃபா நாள் என்பது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாளாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கைகால் சுகத்தை கொடுத்து இந்த அரஃபா தினத்தன்றைக்கு நம்ம அழகான முறையில் நோன்பு நோற்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருந்து இன்னும் அதிகமாக தர்மம் செஞ்சு அதிகமாக நல்ல அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவளாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.